இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் விஜய் அவர்கள் யாருக்குமே நேர்காணல் கொடுக்க மாட்டாருப்பா. என்டிடிவியை மட்டும் பர்சனலா கூப்பிட்டு சந்திச்சிருக்காரு அப்படின்ற விஷயம் இன்னும் சர்ச்சையா போயிட்டு இருக்கு. என்ன காரணம் அவங்கள சந்திச்சதுக்கு? அது அது நெறைய பேர் வந்து வீட்ல இருந்துட்டே அடுத்ததா இதையும் பண்றாரு அப்படின்றாங்க. அது எப்படி சார் பார்க்க? மற்றவர்கள் பார்வைக்கு அப்படி தான் தெரியுது. அதுதான் நேற்று கூட 3ஆம் ஆண்டு இந்த தொடக்க விழால சொல்லியிருக்க, வீட்ட விட்டு வெளில வா, வெளில வான்னு சொல்றாங்க. ஒவ்வொரு வீட்ல இருந்தும் விஜய் வெளில வருவான் அப்படின்னு விஷயத்த சொல்றாரு. ஓகே. அந்த அந்த ஃபார்மேட் அவர் பேசின ஸ்டைல் நேத்து அவர்ட்ட ரொம்ப ஆனந்தமாக பார்க்கப்பட்டது விஷயங்கள் நிறைய நம்ம இருந்தது. பட் ஆனாலும் என்ன இதுக்கு முன்ன என்டிடிவி வந்து நோக்கம் என்னன்னா, அவர்கள் வந்து விஜய மீட் பண்ணுங்கிற ஒரு கேட்டதா ஒரு தகவல் வருது. ஓகே. அப்போ இவரு வந்து இன்டர்வியூ குடுக்கணும் அப்படின்னா தான் இவரு வந்து சேனல் நோக்கி போவார். அது இல்ல. ஆ. ஸோ இது வந்து எதார்த்தமா கேஷுவலாக ஒரு சந்திப்பு. இல்ல எல்லா தலைவர்களும் அங்க போய் பார்க்கறாங்கல்ல சார். பேசுறாங்கல்ல. ஏன் விஜய் அவரால முடியல? எதனால அந்த தயக்கம்? இல்ல அதுதான் மத்த தலைவர்கள் வந்து என்னன்னா, ஒரு இன்டர்வியூவா நீங்க கேட்கும்போது அங்க போய் நேரடி நேர்காணல்ல போறது மாரி ஓகே. இருக்கு. அது ஒண்ணும் மறுப்பதற்கு இல்ல. அதுல இங்க வந்து இவரு வந்து அந்த இன்டர்வியூ வந்து இவரு இப்ப குடுக்கறதுக்கு வாய்ப்பே இல்லன்ட்டாங்க. ஆ. நம்ம தமிழ் மீடியாவில் உள்ளேயும் சோசியல் மீடியாவிலேயும் மக்களையும் ஃபஸ்ட்டு சந்திச்சுட்டு அதுக்கு பிறகு ஒட்டுமொத்தமாக நேஷனல் மீடியா இன்வைட் பண்ணுறது மாதிரி ஒரு தகவல் பேசப்பட்டு இருந்தது. சரி. அவர்கள் தான் விஜயை நோக்கி பார்க்க வந்ததுன்ற ஒரு தகவல் வருது இல்லையா? அப்போ அது கூட நீங்கள் வீடியோ ஷூட் பண்ணல, வாய்ஸ் ஓவரும் கிடையாது. சும்மா கேஷுவலாக எதிரில் உட்காந்து சில விஷயங்கள் பேசப்பட்டு இப்படி தகவல் இருக்குது, இப்படி தகவல் இருக்குது அப்படிங்கும்போது அவர் சொன்ன விஷயங்கள் தான் அது. ம், ம், ம். பட் அதை வந்து ஒன் டு ஒன் பேசின விஷயத்த அவர் முக்கியமானதை மட்டும் வெளியில் தகவல் சொல்லியிருக்காங்க. ஆ. பட் அப்படி தான் இப்போ இந்த சூழ்நிலை பார்க்கப்படுது. பட் இவரு அந்த இன்டர்வியூ வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்கன்னா இவர் போயிருக்கலாம். இல்ல தமிழ் பத்திரிகையாளர்களே புறக்கணிக்கிறார் விஜய். அப்படிலாம் எல்லாருமே கட்டமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இல்ல வரும் இல்லையா? கண்டிப்பா அந்த வார்த்தைகள் வரதானே செய்யும். நீங்க என்டிடிவி குடிக்கும்போது நம்ம இருப்பது தமிழ்நாடு. தமிழக அரசியல் ஆரம்பிச்சாச்சு. தமிழகத்தினுடைய வெற்றிக்காக தான் உங்களுடைய போராட்டம் இங்கே நடந்துட்டு இருக்கு. அப்படிங்கும்போது முதன்மை வந்து நீங்க தமிழ் பத்திரிகையாளர், ஸோ மீடியா நண்பர்களை தான் நம்ம கண்டிப்பாக சந்திக்கணும். அதுதான் முறை. அதுதான் இந்த கேள்வியெல்லாம் வந்துட்டு இருக்கு. அதுக்கு தான் விளக்கம் கொடுத்தாங்க. என்டிடிவிக்கு விஜய் போகல, அவர்கள் பார்ப்பதற்காக வந்தது. அதனால தான் வீடியோ ஷூட் எடுக்கல, வாய்ஸ் ஓவர் கொடுக்கல. விஜய் வாய்ஸே கிடையாது. ம், ம், ம். சும்மா யதார்த்தமாக ஒரு சந்திப்புங்கிற விஷயம் சொல்லப்பட்டது. இதுதான் ஸோ நடந்திருக்கிறது. ஆனால் நம்முடைய தமிழ் பத்திரிகை புறக்கணிக்கல அவரு. விரைவில் சந்திக்கிறதா ஒரு தகவல் வருது சார்.